ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தேவா. இதோ இவன் என் தம்பி. இப்போ நாங்கள் 2 பேரும் 777 சார்லி படத்தை பற்றி பேச போகிறோம். பேசடா. இந்த வீடியோ வந்து சீரியஸாக பண்ணோம், இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டு அந்த படத்தை வச்சு ஃபுல்லாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் தம்பி தான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டான், நடிகர் ரஞ்சித். இதுக்கு பேர் ஜோக்கா? இப்போ இதை பற்றி பேச போறாரு. இதுல வந்து எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான், எதுக்காக வந்து இப்போ எவ்வளவோ படம் இருக்கும், அதை எல்லாத்தையும் விட்டுட்டு 777 சார்லி பத்தி பேசணும் அப்படின்றதுக்கு நீ ஏன் சூஸ் பண்ண? அதை மட்டும் சொல்லு. ஏன்னா நார்மலாக ஹியூமன் அனிமல் ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, அது வந்து நார்மலாகவே நல்லா இருக்கும். எனக்கு வந்து டாக்ஸ்லாம் பிடிக்கும். அது வந்து இந்த படத்தில் ரொம்ப கனெக்ட் ஆச்சு. இன்னொன்று, எந்த படமுமே லைஃபோட ஒரு அன்சர்டனிட்டியை வந்து நம்ம கண் முன்னாடி அப்படியே காட்டிட மாட்டாங்க. அதில் ஏதாச்சும் ரொம்ப ஃபிக்ஷனலாக இருக்கும், ஒன்று நல்லதாகவே நடந்துக்கிட்டு இருக்கும், இல்லை கெட்டதாகவே நடந்துக்கிட்டு இருக்கும், நார்மலாக அந்த மாதிரி இருக்கும். லைஃபோட அன்சர்டனிட்டியை இந்த படத்தில் வந்து கொஞ்சம் ரொம்ப கரெக்டாக காமிச்சிருக்காங்களோன்னு எனக்கு தோணுச்சு. இன்னொன்று, இந்த படத்தோட டீட்டெயிலிங்ஸ்லாம் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அதுவே என்னை ரொம்ப எமோஷ்னலாக இந்த படத்தில் வந்து கனெக்ட் ஆக வச்சிருச்சு. இப்போ முதல்வன் அப்படின்னா எனக்கு இந்த இன்டர்வியூ சீன், அந்த சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 777 சார்லில இருந்து இந்த பர்டிகுலர் விஷயம் ரொம்ப பிடிச்சது அல்லது இன்ஸ்பயர் ஆனது, அது மாதிரி எதனா ஒன்று? ரொம்ப பிடிச்ச சீன்னா, அந்த தர்மாவுக்கு வந்து பாஸ்டில் வந்து ஒரு சிஸ்டர் இருப்பாங்க. அவங்களோட ஃபேமிலி வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடும், அதுவுமே ஒரு டாகால தான் ஆகும் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் தர்மாவுக்கு வந்து கிளியராக தெரியாது ஏன் அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியாது. தர்மா வந்து அப்போ அந்த பாஸ்டில் வந்து காமிப்பாங்க, அது வந்து ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். அதில் வந்து என்ன காமிப்பாங்கன்னா, தர்மா வந்து தூங்கிட்டு இருப்பான், சின்ன பையனாக இருப்பான். அப்போ வந்து அவன் தூங்கிட்டு இருக்கப்போ அவன் சிஸ்டர் தான் வந்து எழுப்பி விடுவாங்க. சிஸ்டர் வந்து எப்படி எழுப்பி விடுவாங்கன்னா, இவன் வந்து தூங்கிட்டு இருப்பான், பக்கத்தில் வந்து விண்டோ இருக்கும், அந்த விண்டோவோட ஸ்க்ரீனை வந்து விளக்கி விடுவாங்க. அப்போ அப்படியே அவன் எழுந்திருப்பான். இது சார்லி பண்ணும். சார்லி தான் நம்மளோட ஹீரோ டாக். சார்லி வந்து பண்ணும் இந்த படத்தில் ஒரு சீனில். அந்த சீனில் வந்து அந்த சிஸ்டரை ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதாவது என்ன சொல்ல, ஒரு ரீஇன்கர்னேஷன் அந்த மாதிரி. இந்த சீன் வந்து ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. இன்னொன்று வந்து இந்த 777 சார்லி வந்து ஒரு மித்தாலஜிக்கல் பேக்ட்ராப்போட இருக்குன்றது வந்து இவன் தான் சொன்னான் எனக்கு. ஆக்சுவலாக அந்த தர்மா இருப்பாங்க, அதாவது மகாபாரதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரதா, மகாபாரதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அந்த பஞ்ச பாண்டவர்களும் எல்லாரும் வந்து போர் முடிச்சுட்டு அப்படியே என்ன மலை ஏறுவாங்க, அது ஏதோ கைலாயமோ ஏதோ ஒரு மலைன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் டேரக்டர் வந்து இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, படம் பார்க்குறப்பே எனக்கு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு ஏன் தர்மான்னு பேர் வச்சாங்கன்னு சொல்லிட்டு. அதாவது என்னன்னா, மகாபாரதத்தில் வந்து ஒரு ஸ்டோரி இருக்கு, இவங்க வந்து எல்லாமே ஜெயிச்சிருவாங்க, அந்த மகாபாரதம் போர் எல்லாமே முடிஞ்சிடும். அப்போ வந்து பாண்டவர்களும் அவங்க ஒய்ஃப் எல்லாருமே சேர்ந்து ஒரு மலையை வந்து ஏறுவாங்க. அதில் வந்து என்னன்னா, அவங்க வந்து மலையை வந்து ஏறிட்டாங்கன்னா அவங்க வந்து மோட்சத்துக்கு போயிடுவாங்க, மோட்சம் கிடச்சிரும் அவங்களுக்கு, சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க அந்த மாதிரி. அப்போ வந்து இவங்க ஏறிக்கிட்டு இருக்கப்போ ஒரு நாயும் கூட வரும். தர்மாவை தவிர எல்லாருமே நரகத்துக்கு போயிடுவாங்க. அப்போ வந்து தர்மா மட்டும்தான் அந்த சொர்க்கத்தோட வாசலில் நிற்பாரு. அப்போ வந்து கூட ஒரு நாய் இருக்கும். அந்த நாயை வந்து விடமாட்டேன்னு சொல்லிட்டு அந்த கார்டியன் சொல்லுவான். இவர் வந்து என்ன சொல்லுவார்னா, இந்த நாயும் என் கூட தான் சேர்ந்து தான் வந்திருக்கு, அந்த மலையெல்லாம் கிராஸ் பண்ணி தான் வந்திருக்கு, என்னோட ஜேர்னியில் இருந்திருக்கு. இப்போ அந்த நாயை உள்ளேன்னா நானும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த ஒரு கனெக்ஷன் வந்து படத்தில் ஸ்ட்ரைக் ஆச்சு. இது வந்து ஒரு மித்தாலஜிக்கல் ஸ்டோரி தான். ஆனால் அந்த கேரக்டருக்கு பேர் வைக்கிறதுல இருந்து இதில் சின்ன சின்ன கேரக்டரோட பேர் கூட செமையாக இருக்கும். அதே மாதிரி சார்லின்றது வந்து இவன் வந்து வச்ச பேர். ஏன்னா ஹீரோக்கு வந்து சார்லி சாப்ளின் வந்து ரொம்ப பிடிக்கும். அதுலேயே நிறையா பேரடிலாம் இருக்கும். என்னன்னா, இவன் வந்து அவ்வளோ காமெடியான ஒரு சார்லி சாப்ளினோட வீடியோ எல்லாமே பார்த்துட்டு இருப்பான். இவன் வந்து மோஸ்ட்லி தனியாக தான் இருப்பான், சோசியலைஸ் ஆக மாட்டான் அன்டில் நம்ம டாக் வந்து உள்ளக்க வர வரைக்கும். வெளியே வந்து இவ்வளோ காமெடியாக இந்த மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கவே, ஆனால் அவனை சுற்றி உள்ளவங்க எல்லாருமே அந்த சின்ன பிள்ளைங்களாம் இவன் வந்து ரொம்ப டெரராக இருப்பான். இவன் யாருக்கிட்டையும் சோசியலைஸ் ஆக மாட்டான், எல்லாத்துலேயும் ஈஸியாக வெறுப்பாக பேசிக்கிடுவான். ஹிட்லர் அங்கிள்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த ஒரு இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அது ஆக்சுவலாக அந்த சார்லி சாப்ளின் கனெக்ஷன், அந்த சாப்ளின் கனெக்ஷனே வந்து இந்த படத்தில் செம்மையாக இருக்கும். என்னன்னா, சார்லி சாப்ளின்ன்றது வந்து அந்த டாகுக்கு ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்குவாங்க. அந்த ஸ்டிக்கு ஒன்று வரும், அந்த ஸ்டிக்கை வந்து அந்த வயசான தாத்தா பாட்டி இருப்பாங்க, ஒவ்வொரு தடவை போய் 2 இட்லி கொடு அப்படின்னு கேட்பான். நான் கன்னடத்தில் பார்க்கும்போது சொன்னாங்க. அதில் வந்து 2 இட்லி மட்டும் வைங்கன்றப்போ அந்த பாட்டி வந்து 3 இட்லி வச்சு கொடுப்பாங்க. அந்த அவ்வளோ கேரிங்காக இருக்கவங்களுக்கு வந்து திருப்பி இவன் எதனா செய்யணும் அப்படின்றப்போ அவருக்கு ஒரு ஸ்டிக் வாங்கணும்னு யோசிக்கும் போது அவன் வந்து அந்த சார்லி சாப்ளின் வச்சிருக்கிற ஸ்டைல்லே ஒரு ஸ்டிக்கு செஞ்சு போய் கொடுப்பான்.
ஆனா அந்த டைம்க்கு அவங்க வேற ஒரு ஸ்டிக் வாங்கியிருக்கிறதுனால கடைசி வரைக்கும் இந்த ஸ்டிக்கும் வந்து அவங்க கூடயே வந்து அந்த ஃபுல் லாங் ஜேர்னில வந்துட்டே இருக்கும். அது ஒரு இம்பார்ட்டன்ட்டான ப்ராமிசிங் ஃபேக்டர். 2வது வந்து அவனுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும். அந்த மாரி அந்த 2 தாத்தா மத்த இடம் எல்லா இடத்துலயுமே வந்து அவன் மொறச்சிட்டு, எங்கனா சண்டை வலிச்சுட்டு அப்படிதான் இருப்பான். ஆனா அந்த தாத்தா பாட்டிட்ட மட்டும் ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்துட்டே இருக்கும். அவன் அங்க போயிட்டு ஃபோன் பண்ணும்போது, "மகா தர்மா" அப்படின்னு அவன் அந்த பாட்டி சொன்னோனே, அவன் ஏதோ ஒண்ணு கேட்கறதுக்காக ஃபோன் அடிக்கிறான். கேட்கும்போது "மகா தர்மா" அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. அவங்கட்ட வந்து நம்ம என்ன கேட்கறது அப்படின்ற ஒரு இதுல வந்து டக்குனு அவன் அப்படியே ஃபோன வச்சுருவான். பேச மாட்டான். அந்த காசு இல்லாத ஒரு டைம்ல வந்து அவன் ஃபோன் அடிக்கும்போது. ஸோ அந்த வாழ்க்கைய அவன் திரும்பி பார்ப்பான். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பணம்லாம் தீர்ந்து போனதுக்கப்புறம். அதெல்லாம் வந்து ஒரு லைஃப் லெசன்ஸ் மாரி இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட்டு வந்து சார்லியோட பேர் வந்து அந்த ஓப்பனிங்ல வந்து ஒருத்தன் அந்த மொத்த நாயையும் அடைச்சு வச்சிருக்குது, அந்த மாரி விஷயத்துல இருக்கும்போது கீட்டன் கீட்டன் அப்படின்னு சொல்லுவான். என்ன அப்படின்னா, சாப்ளினும், பஸ்டர் கீட்டன் அப்படின்ற ஒரு கமெடியனுமே வந்து அந்த சமகால காமெடியன்ஸ் அவங்க. ஸோ அந்த கீட்டன் அண்ட் சாப்ளின் கனெக்ஷன வந்து அவங்க எடுத்துட்டு வந்திருந்தது, அதெல்லாம் இந்த டீட்டெயிலிங் தான் வந்து 777 சார்லி உண்மையாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சீரியஸாவே இந்த அளவுக்கு அவங்க டீட்டெயில் பண்ணதுனால தான் ஒரு அவுட்புட்டா பார்க்கும்போது வந்து நல்லா இருந்தது. இப்ப அடுத்து ஸ்கிரிப்ட்ல வேற எதனா மிஸ் ஆயிருக்கான்னு பார்க்கணும். படத்துல இன்னொரு இடத்துல அந்த தாத்தா பாட்டிக்காண்டி குடுக்கறதுக்காண்டி வச்சிருப்பான். ஆனா அது யூஸ் ஆகலன்னோனே இன்னொரு இடத்துல படத்துல யூஸ் ஆகும். இவன் வந்து பிளைண்டா ஆக்ட் பண்ணிட்டு போய்க்கிட்டு இருப்பான். ஏன்னா டாக் அலோவ் பண்ண மாட்டாங்க. இது வந்து என்னோட கைடு டாக் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போவான். அதான் அந்த கண்டினியூட்டிலாம் ஒரு ஸ்டிக்ல கூட அவங்க இல்ல இந்த ம். விஷயத்தெல்லாம். சும்மா ஏனோ தானோன்னு கேரக்டர்ஸ் வைக்காம எல்லா கேரக்டர்ஸுமே ஏன் வருது அப்படின்ற ஒரு ரீசனோட வச்சிருந்தாங்க. அதுக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு லேயர்ஸ் இருக்கனால தான் அது வந்து இன்னும் நம்மள படத்துலயும் கனெக்ட் ஆகுது. அந்த நம்மளுக்கும் ரொம்ப கனெக்டிங்கா இருக்கு. ஹனுமான் அந்த ஹனுமான் டீட்டெயில்ரா. என்னன்னா, இப்போ ஓப்பனிங்ல வந்து அவன் நடந்து வந்துட்டு இருக்கும்போது, "இப்போதைக்கு நான் கடவுள்ட்ட வேண்டுறதுக்கு அப்படின்னு எனக்கு இப்போதைக்கு எதுவுமே இல்ல." அப்படின்னு சொல்லுவான். சொல்லிட்டு, "இதோ இப்போதைக்கு பின்னாடி ஒண்ணு இருக்கு. அது மட்டும் என்ன விட்டுட்டு போணும்." அப்படின்னு சொல்லி வேண்டணும் அப்படின்னுவான். இப்படி கட் பண்ணிட்டு கிளைமாக்ஸ்ல அந்த ஒரு நேபாளி சாங்கா அது? சூஃபி சாங். ஆ. சூஃபி டைப் ஆஃப் சாங். அந்த சாங்ல வந்து என்ன பண்ணுவான்னா, அப்படியே கண்ணீர் விட்டு கைகூப்பி வந்து அதே ஹனுமார்ட்ட சார்லி வந்து எப்படியாவது இந்த கேன்சர்ல இருந்து மீண்டு வந்துரணும்னோ, இல்ல வந்து உயிர் பொழச்சு நல்லபடியா வந்துரணும் அப்படின்லாம் வேண்டும். அந்த கனெக்டிவிட்டி அதாவது ஒரு என்ன சொல்றது? அந்த ஆக்ஸிமோரானா அப்படியே காட்டுறாங்கல்ல. இது இப்படி ஒரு விஷயம் இருக்கு. அப்படியே உல்டாவா அந்த இடத்துல இப்படி மாறுது அப்படின்ற சேஞ்ச் ஓவர் இதெல்லாமே ஒரு கேரக்டராவே இருந்திருக்கு. இப்ப தர்மா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அவன் சார்லிக்கு முன்னாடி ஒரு விஷயமா இருக்கான். சார்லிக்கு பின்னாடி ஒண்ணா இருக்கான். சொசைட்டிய பொறுத்தவரைக்கும். ஐடியாலஜியாவும் சார்லிக்கு முன்னாடி ஒண்ணா இருக்கான். சார்லிக்கு பின்னாடி வேற ஒண்ணா இருக்கான். அவனுடைய லைஃப்புமே சார்லிக்கு முன்னாடி வந்து ஒழுங்கு இல்லாம அவன் வீடெல்லாம் எடுத்து பார்த்துட்டோம்னா, அந்த பாட்டில் கிடக்குறது, கண்ட மேனிக்க குப்பையா குப்பை கூளத்தோட இருக்குது. அது மாரி இருக்கும். சார்லிக்கு முன்னாடி அவன் லைஃப் வேற மாரி இருக்கு. சார்லி வந்ததுக்கு அப்புறம் அவனோட லைஃப் வேற மாரி இருக்கு. ஸோ இந்த கனெக்ட் வந்து உண்மையாவே 777 சார்லில எனக்கு பெர்சனலா ரொம்ப பிடிச்சது. வேற எதனா மிஸ் பண்ணியிருக்கியா ப்ரோ? வேற இடையில வந்து பாபி சிம்மா வந்து ஒரு போர்ஷனுக்கு வருவாரு. அது வந்து கதையில ஏன் அவர் வராருன்னு ஒரு மாரி இருக்கும். கடைசியில வந்து சார்லியோட ஒரு போர்ஷன்ல வந்து பாபி சிம்மா வருவாரு. அவர் வந்து தமிழ்னா அந்த படத்திலேயே காமிச்சிருப்பாங்க. அதுல ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்கும். தமிழுக்கும் கன்னடாக்கும் என்ன பிரச்சனை போய்க்கிட்டு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். தமிழன்னாலே பொண்டாட்டி ஓடி போயிருவாங்க. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? தமிழுக்கும் கன்னடாக்கும் என்ன பிரச்சனைன்னு நம்மளுக்குலாம் தெரியும். அந்த வாட்டர் பிரச்சனைலாம். அதை ஒரு சின்னதா அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. மேபி அங்க உள்ள பீப்புள்ஸ்க்கு வந்து அதை பத்தி ஒரு அவேர்னஸ் இல்லாம இருக்கலாம். பீப்புள்ஸ்க்கு வந்து பிரச்சனை இல்லை. அங்க உள்ள பாலிடிக்ஸ் தான் பிரச்சனை. அந்த மாதிரியா கூட இருக்கலாம். அந்த ஒரு சின்ன டீட்டெயிலும் நல்லா இருந்துச்சு அந்த படத்துல. அப்புறம் இன்னொன்னு சார்லியோட ஒரு சாம் சாம் வந்து என்னன்னா அந்த குட்டி பொண்ணு தான். சார்லி 777 சார்லியோட மூவியோட ஒரு சாம் வந்து அந்த குட்டி பொண்ணு தான். எனக்கு தெரியல அந்த நிறைய படத்துல வந்து ரொம்ப பெரிய பெரிய கேரக்டர்ஸ்லாம் இருக்கும். ஆனா அந்த பெரிய கேரக்டர்ஸோட ஒரு சின்ன பொண்ணு அந்த ஜோனுக்குள்ள இருக்கணும். ஏன்னா சார்லியும் ஒரு பொண்ணு தான். அப்போ சார்லி மாதிரி அதுக்கு சார்லிக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அங்கே ஒரு சின்ன பாப்பா இருக்கும். ஹிட்லர் அங்கிள்னு சொல்லிட்டு இருக்கோம் தர்மாவை. ஆனா கடைசியில வந்து இவன் கூட ஃப்ரெண்டும் ஆயிடும் அந்த பொண்ணு. அந்த பொண்ணுக்குமே ஒரு சிக்னிஃபிகண்டான ரோல் இருக்கும். அந்த பொண்ணு வந்து ஒரு டிராயிங் வரைஞ்சு கொடுக்கும் சார்லிகிட்ட காட்டணும்னு சொல்லி. ஆஹ் நமக்கு தெரியாது அந்த பொண்ணு வந்து ஏன் அப்படி டிரா பண்ணுச்சு அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. கிளைமேக்ஸ்ல வந்து
சார்லியும் நம்ம தர்மாவும் ஒரு இடத்துல மீட் பண்ணுவாங்க. அந்த இடம் வந்து அப்படியே அந்த பொண்ணோட டிராயிங் தான் அந்த இடம். அப்படியே மாறி இருக்கும். அந்த ஒரு இதெல்லாம் நல்லா இருக்கும். படத்தோட எண்டிங்ல வந்து நம்ம சார்லி வந்து செத்துடும். அதுக்கப்புறம் சார்லியோட ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் அதோட பிள்ளைய வந்து அதோட குட்டியை வந்து நம்ம தர்மா எடுத்து வளர்ப்பான். அதுக்கப்புறம் அவன் வந்து ஒரு சார்லியோட குட்டியை எடுத்து நம்ம தர்மா வளர்ப்பான். அதுக்கப்புறம் ஒரு டாக், அது பேர் என்ன, டாக் சாங்சுரியா, ஸ்கூலுக்கே போனது அது இல்லையா? மாதிரி அதாவது டாக்ஸுங்களாம் நாய்கள் காப்பகம் அந்த மாதிரி மாதிரி இந்த மாதிரி மரபணு மாற்றி டிஎன்ஏவை சேஞ்ச் பண்ணி இது பண்ணி வர கேன்சர் வர்றதுக்காக அதை தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி அவன் ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி ஒன்று ஆரம்பிப்பான். எனக்கு அது ஞாபகம் இல்லை, தெரியும். அது மாதிரி ஒரு விஷயத்த வந்து தர்மம் ஆரம்பிக்கிறான். அவனோட லைஃப் வந்து ஒரு ஹோப் இருக்கு. அண்ட் மோரோவர் வந்து ஒரு ஹாப்பி எண்டிங் மாதிரி தான். அதாவது ஒரு சோகத்திலையும் ஒரு ஹாப்பி எண்டிங் மாதிரி. சார்லி செத்துனா, ஆனா அவனுக்கு பின்னாடி வந்து நிறைய பேர் காப்பாற்றப்படுறாங்க, நல்லா இருக்காங்க அப்படின்ற ஒரு ஹாப்பி எண்டிங் தத்துவத்தோட வந்து இது இன்னொன்னு வந்து இந்த படத்துல வந்து தர்மாக்கு வந்து நிறைய பிரச்சனைலாம் இருக்கும், மென்டலாவும் சரி. ஏன்னா அவன் யார்கிட்டயுமே சோசியலைஸ் பண்ணிக்கிற மாட்டான். அவனுக்கு பதட்டம்லாம் ரொம்ப நிறையா இருக்கும். அதெல்லாம் படத்துல முன்னாடியே காமிச்சிருப்பாங்க. சார்லி கூட நம்ம தர்மா வந்து ஒரு ஜேர்னி போறான். அந்த ஜேர்னில வந்து அவன் இது எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணிட்டு சார்லின்ற ஒரு கம்பேனியன் வந்து அவனுக்கு கிடைக்குது. அந்த கம்பேனியனோட ஜேர்னில வந்து இவனோட பிரச்சனையெல்லாம் ஓவர் கம் பண்ணி வருவான். ஒரு இடத்துல பேராகிளைடிங் பண்ணுவான். அப்போ வந்து இவனுக்கு இருந்த ஆங்ஸைட்டி எல்லாமே போயிடும். கத்துவான் அப்படியே. அந்த மாதிரி கத்துவான். அந்த இதெல்லாம் நல்லா இருக்கும். அவ்வளோதான்டா. வேற சாங்ஸை பத்தி எதனா சொல்லணுமா என்ன? சொல்லு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. இன்னொன்னு அதோட லிரிக்கல் வேல்யூ வந்து ஒரு படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ்ல வந்து அவ்வளவா நல்லா எழுதல லிரிக்ஸ். கன்னடா வந்து எனக்கு தெரியாது. சப்டைட்டில் வச்சு பார்த்தப்ப அது அவ்வளவா எனக்கு நல்லா பண்ணல. ஆனா மலையாளம்ல வந்து சர்வமேன்னு ஒரு சாங் இருக்கு. இடையில வந்து நம்ம சார்லி வந்து ஒரு காம்படிஷன் போய் வின் பண்ணும். அப்போ வந்து ஒரு சாங் வரும். அந்த சாங் வந்து உண்மையிலே செமையா இருக்கும். மலையாளத்துல வந்து அதோட லிரிக்ஸ் வந்து செமையா இருந்துச்சு. மலையாளம் தெரியாது, அதோட சப்டைட்டில் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம்ல. இருக்கு, ஆனா அந்த சப்டைட்டில்ல வச்சு நம்ம அதோட லிரிக்கல் வேல்யூ சொல்லலாம்ல. நீ என் நெஞ்சினாலுமே அதுல வந்து மலையாளத்துல வந்து எப்பயுமே தமிழோட ஒரு இது இருக்கும்ல. தமிழ்ல நம்ம மரபு சொற்கள் எல்லாமே அங்க மலையாளத்துல வந்து நார்மலா அவங்க வந்து பேசிட்டு இருப்பாங்க. நீ என் நெஞ்சினாலுமேன்றத தவிர சார்லி வந்து டிஃபைன் பண்ணவே முடியாது. அந்த ஒரு விஷயம்லாம் இருக்குல்ல. அந்த படத்தோட சாங்ஸும் ரொம்ப பெரிய ஒரு ப்ளஸ். இன்னொன்று அந்த சூஃபி சாங் வந்து லைஃபோட அன்சர்டனிட்டி பற்றி தான். அவ்வளோதான். அதனால அவ்வளோதான் காய்ஸ். நாங்கள் வந்து ஸ்கிரிப்ட் படி சொல்ல வந்தது எல்லாத்தையுமே கரெக்டாக பக்காவாக பேசி முடிச்சாச்சு. நிறைய பேருக்கு அஃப்கோர்ஸ் 777 சார்லி வந்து உண்மையாகவே எல்லாருக்குமான ஒரு படம், ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி மூவி. உங்களுக்கும் இந்த படம் வந்து நிறைய பிடிச்சிருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து 777 சார்லியில் எனக்கு இந்த மொமெண்ட் ரொம்ப ஃபேவரட் ஆனது, அல்லது எனக்கு இந்த படத்தில் அது ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா அது என்ன அப்படின்றத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் இன்ஸ்டால எங்களோட சேனல் இருக்கு, இதாண்டா சினிமா தான். அதுவும் நாங்கள் வந்து லிங்க் வந்து யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். முடிஞ்சால் அதையும் போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான்.